வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது நீர்க்குமிழி அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆக்சுவலாக மாய கண்ணாடி அப்படின்ற பேரில் கன்னடத்தில் 2020 ரிலீஸ் ஆச்சு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு டேஞ்சரஸ் கேமை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது ஒரு கேம்பஸ்குள்ள தொடர்ச்சியாக நிறைய தற்கொலைகள் நடக்குது. அந்த இறந்தவங்க எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கையில் அந்த ப்ளூ வேல் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த கொலைகள் எல்லாம் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும் போது தான் படத்தோட ஹீரோ உள்ள என்டர் ஆகுறாரு. அவர் இந்த காலேஜுக்கு லேட்டரல் என்ட்ரண்டா வராரு. அண்ட் அவரோட கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் இதுல இறந்து போயிடுறா. அதனால அவர் தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாமே அவர் பக்கம் திரும்புது. ஸோ உண்மையிலே இந்த கொலைகளை பண்ணது யாரு, யார் அந்த சாண்டி, எதுக்காக உள்ள வந்தாரு, அண்ட் கடைசியா அந்த கொலையாளியை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதையை ஒரு ஓவர்வியூவா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேம்பஸ்ல நடக்கக்கூடிய தொடர் கொலைகள், அதுக்கு காமனா ஒரு கேம் இருக்கு, அண்ட் அந்த விக்டிம்ஸ் எல்லார் கையிலயும் ஒரு சிம்பிள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒரு பக்கா மிஸ்ட்ரி த்ரில்லருக்கான கண்டென்ட் அப்படின்னு தான் தோணும். பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப புவரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், அந்த ப்ளூ வேல் கேமை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமை பற்றிய டீட்டெயிலிங் கொஞ்சமாவது இருக்கணும். அதில் இன்ட்ரெஸ்டான டாஸ்க் இருக்கணும். அது எதுவுமே இன்ட்ரெஸ்டாக இல்லை, ரொம்ப ரொம்ப சுமாராக தான் அதை எடுத்திருந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் அதில் காட்டக்கூடிய கொலைகள் அப்படின்றதாவது கொடூரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே அந்த அளவுக்கு கொடூரமாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஆல்சோ அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அப்படின்றது எல்லாமே டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்குமே ரொம்ப ரொட்டீனான ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இன்டர்வல்ல வர ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும் எனக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இதுல ஒரு சில மெசேஜ், அதாவது சோஷியல் மீடியானால பாதிப்பு எப்படி உண்டாகுது, அது மட்டும் இல்லாம பாடி ஷேமிங் விக்டிம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இதுல பேசியிருப்பாங்க. பட் அது எல்லாமே டு அன் எக்ஸ்டென்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவரால் பிக்சரா பார்க்கும்போது ரொம்ப சுமாரான ஒரு படமா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ப்ளூ வேல் கேமை மையமா வச்சு ரீசெண்டா நம்ம சேனல்ல கூட ஒரு ரிவ்யூ போட்டிருப்போம் ஒரு படத்துக்கு. அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் இதுல டீடைலிங் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.